ஆக்சுவலி லாஸ்ட்டு எப்படி டி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் அடிஷ்னலாக அட்வான்ஸாக எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணணுன்றது, எப்படி என்ட்ரிஸ் எடுக்கலாம்ன்றத பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேங்க் நிஃப்டி நம்ம குரூப்பில் வந்து போட்டிருப்பேன். ஒரு என்ட்ரிஸ் வந்து எந்த இடத்துல எடுத்தேன்றதுக்கு போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 12 o'clock ஹெவி டெல்டா இங்கே இறங்கியிருக்கும். அப்ராக்சிமேட்லாம் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன்லேருந்து -2 மில்லியன்லேருந்து ஒரு 8 மில்லியன் சடன் ட்ராப் இருக்கும். ஒரு 5 மில்லியனுக்கு மேலே சடனாக இருந்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அங்கே என்ட்ரி எடுக்காமல் திருப்பி ரிவர்சல் ஆகி சேம் இடத்துக்கு வர்றப்ப இந்த டைம் ஃப்ரேம் கிட்ட கொஞ்சம் என்ட்ரி எடுத்து நான் என்ன நினச்சேன்னா, இதே லோக்கு எப்படினாலும் வருவான்ற மாதிரி சும்மா கொஞ்சோண்டு பாயிண்ட் பிடிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். ஆக்சுவலி நான் வந்து ஆப்ஷன்ஸில் என்ட்ரி பண்ணுறதுக்கு வேணான்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட்லி ஃபியூச்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டைம் டிகே இந்த இதில் மாட்டாமல் இருக்க தப்பிக்கிறதுக்காக. அப்படி இல்லை, நான் வேறு வழி இல்லை, ஆப்ஷன் தான் பண்ணணும்னா இந்த மாதிரி சேம் லொக்கேஷன் வர்றப்ப, ஏன்னா இங்கே டெல்டா ஏறலை, அந்த டைம் வர்றப்ப இங்கே டெல்டா மேலே ஏறலை. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன என்ட்ரி எடுத்துகிட்டு நான் வெளில வந்துட்டேன். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி சொல்லியிருப்பேன், டி இண்டிகேட்டரில் போய் பாருங்கன்னுன்ற மாதிரி. இந்த கேண்டில் வர்றப்போ சடன் அப்போ வச்சு, ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் பார்க்குற 5 மினிட்ஸில் திருப்பி லைட்டாக ரிவர்சல் வந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக அப் சைடு போயிட்டான். மார்க்கெட் அன்றைக்கி கொஞ்சம் நேரம் நல்லா அப் சைடு கொடுத்தாப்புல. இதுவே நீங்கள் ஃப்யூச்சரில் எடுத்திங்கனாலும் சரி, இங்கெல்லாம் சைட்வேஸ், இங்கே எவ்வளோ நேரம் சைட்வேஸில் இருந்தான். இங்கே அந்த இடத்துல என்ட்ரி அடிச்சிருந்தாலும் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம் பேங்க் நிஃப்டி. ஆனால் கேஷ் வந்து ஹெவியாக தேவைப்படும். மினிமம் 2.5 வரைக்கும் தேவைப்படும் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ண. ஏன்னா ஒன்றுனா இந்த சைட்வேஸில் இருக்கப்போ ஆப்ஷன்ஸில் இருந்தீங்கன்னா டிகேயில் மாட்டிப்பீங்க நிறைய பேர். பெருசாக ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃப்யூச்சர்ஸில் வந்து என்ட்ரி எடுங்கன்றது. கேஷை ரெடி பண்ணுங்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா டபுள் சைடு வர்றப்ப பண்ணுறதுக்காக சொல்கிறது. புரியுதுங்களா? நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லைனா 100 இங்கெல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா ஹெவியாகவே போயிருக்கும். பட் ஃபுல் பேட்ச் பாயிண்ட் கேப்சர் பண்ணாலும் நம்மளோட இதுபடி 100, 150, 200, 300 அவ்வளோதான் நம்ம மேக்ஸிமம் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறது. ஓகேங்களா? இதுவே நிஃப்டினா 50 பாயிண்ட்ஸு, 75 அந்த மாதிரி மினிமம் 50 பாயிண்ட்டு அந்த மாதிரி கேப்சர் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்துடணுன்றதுக்காக தான். அதுமாதிரி நீங்கள் பார்த்து பழகணும். பேக் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இண்டிகேட்டர் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெவி கேண்டல்ஸ் எங்கெல்லாம் வருதோ ஜஸ்ட்டு பார்த்து பழகுங்க. இந்த மாதிரி முடிகிற நேரத்துக்கு அந்த மாதிரி வருது செய்யுதுன்னா கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு யோசிச்சு எடுங்க. சம்டைம்ஸ் நல்லா மூவ் இருக்கும், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல இங்கே ஹெவி கேண்டில் வந்திருக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில்லே எடுத்துருந்தீங்கனாலும் மார்க்கெட் பெருசாக ஏறி இறங்கல, அங்கேயே தான் முடிஞ்சிருக்கு. இதுவே ஃப்யூச்சரில் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இருந்திருக்காது, இந்த சைட்வேஸ் ஆகி மார்க்கெட் இங்கேயே முடிஞ்சதுனால. இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் டிகேல முடிஞ்சிடும். அதனால தான் நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது உங்களுக்கு வந்து இது பண்ணுங்கன்றது. ஸோ நான் சின்ன சின்னதாக இருக்குது. நிறைய பேர் 5 மினிட்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா, நான் 5 மினிட்ஸ் எதுக்காக பார்க்குறேன்னா இந்த மாதிரி சடன் சேஞ்ச் வர்றதுக்காக பார்க்குறது. ஒரு சில நேரம் நீங்கள் 15 மினிட்ஸ் கூட நீங்கள் பாருங்கள், டைரக்ஷன் ஈஸியாக தெரிகிறதுக்காக. இந்த 15 மினிட்ஸில் எந்த சைடு போகுதுன்றது பார்த்தீங்கன்னா கேண்டில் பெருசாகவும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க ஈஸியாக விசிபிலிட்டி நல்லாவும் இருக்கும். ஸோ புரியுதுங்களா? இதுதான். ஒரு சில நேரம் சைட்வேஸில் மார்க்கெட் நின்றும், அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இந்த மாதிரி பெரிய கேண்டில் வரல, கொஞ்சம் பெருசாக டெல்டா இல்லைனா அன்றைக்கி சைட்வேஸாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் உங்களுக்கு டெல்டா தான் பெருசாக இறங்கலை, இல்லை ஒரு சைடு டைரெக்ஷன் அப் சைடு டவுன் சைடும் அப்படி வரலன்னா சில நேரம் சடனாக இந்த டைமிங் இருக்குல்ல, இந்த 1:15 இந்த மாதிரி சடனாக அப் வர்ற சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்பிட்வீனில் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, மூவ்மெண்ட் இருக்குது. இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்றைக்கு பார்த்தோம் அந்த டைம் ஃப்ரேம் இருங்க, இது 24 ஜூலை பார்த்தீங்கன்னா 1:30 இது இருங்க பார்ப்போம். தெரியுதுங்களா? சடன் டெல்டா அப்போ ஆனது உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருந்தாலும் இது வந்து ஃப்யூச்சரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது. ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அசால்ட்டாக 100 பாயிண்ட்லாம் வந்துடுது பாருங்க. இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் சரி மேஜராக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னது. இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம திருப்பி வந்து டி இண்டிகேட்டர் வந்து அடிஷ்னலாக இன்னொரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணுங்கள். டி திருப்பி ஆட் பண்ணி, இது வந்து எதுக்காகனா உங்களுக்கு
ஈஸியாக மோர் வின்னிங் ப்ராபபிலிட்டிக்காக இது பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுங்கள், திருப்பி ஒன் மோர் டி இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வால்யூம் இதெல்லாம் வேணாம், மோஸ்ட்லி வேணுன்றவங்க வச்சுக்கோங்க. முக்கால்வாசி இந்த ஸ்பைக் ஆகிற இடத்துல வேணாம். ஏன் வேணான்றேன்னா, ஒரு சில நேரம் ஹெவி டெல்டா கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. பெரிய கேண்டில் இந்த மாதிரி பெருசாக விழுகிறப்ப இந்த இடத்துல சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல கேண்டில் சின்னதாக தான் இருக்கும், பட் வால்யூம் பெருசாக இருக்கும். ஏன்னா பையர்ஸ் எல்லோரும் ஈக்குவல் ஆகிட்டாங்கன்னா பெருசாக டெல்டா மூவ் இருக்காது. ஸோ மேஜராக எனக்கு டெல்டா மூவ் மட்டும் ஃபோக்கஸ் ஆகணும். அதுக்கு நான் ஏதாவது இதில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்த இதுக்குள்ளே. ஸோ அதனால் நான் வால்யூம் இதெல்லாம் ஷேப்ஸ்லாம் டிக் எடுத்து விட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே டே டைம் ஃப்ரேமில் இருக்கும். இங்கே இன்புட்டில் ஆங்கர் இங்கே என்ன பண்ணுங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் மெயின். உங்களுக்கு நம்ம ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துருப்பேன். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் பயஸு, நெகட்டிவ்னா நெகட்டிவ் பயஸு. அந்த மாதிரி டே வந்து பாசிட்டிவ் டே தான் மெயின். வீக்லி வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சுக்கிறீங்க. மண்டே ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஃப்ரம் டியூஸ்டே ஆன்வர்ட்ஸ் தான் டிஃப்ரென்சஸ் இதுலேயும் அதுக்கும் வித்தியாசம் காமிக்கும். இங்கே மண்டே ரெண்டுத்துக்கும், ஏன்னா வீக்லி இது டைம் ஃப்ரேம், இது டெய்லி டைம் ஃப்ரேம், ரெண்டுமே சேமாக இருக்கா. ஃப்ரம் டியூஸ்டே நீங்கள் பார்க்குறீங்க, ஓகேங்களா. டியூஸ்டே அவன் மேலே இருக்கான் ஓப்பனிங்லேருந்து. ஸோ எது ஃபோக்கஸ் பண்ணணும்னா டியூஸ்டேக்கு இது தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேங்களா. இவனும் மேலே வந்துட்டான் அப்படின்றப்ப, இவனும் மேலே இருக்கான்னா டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி பாசிட்டிவ் சைடு மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்ற மாதிரி. இல்லை ரெண்டுமே கீழே, இவன் கீழே இருக்கான், இவன் கீழே வரல, அப்போ பெருசாக வந்து ரெண்டு சைடு கன்ஃபர்மேஷன் ஆகலாம். ஆனால் சப்போஸ் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எடுக்கணும், டே டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும் ட்ரேட். அன்றைக்கி ட்ரேட் எடுக்க போகிறோன்னா டே டைம் ஃப்ரேம். இப்போ ரெண்டுமே சேம் சிமிலாரிட்டியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடு நல்லாவே கொடுக்கும். இங்கே பிரேக் ஆகுது, இவனுமே இங்கே பிரேக் ஆகிட்டான். உங்களுக்கு தெரியுதுங்களா வித்தியாசம். வியாழக்கிழமை அப்சைடு கொடுத்தான், இவனும் அப்சைடு நல்லா தெரியுதுங்களா 5 மினிட்ஸில். ஸோ வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்சைடு நல்லா மூவ் ஆகிறதுக்குன்றது தான் இதில் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேங்களா. ரெண்டுமே சிமிலாரிட்டியில் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கானுன்னா, ஓகேங்களா. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. வீக்லி டைம் ஃப்ரேமுக்கும் டே டைம் ஃப்ரேமுக்கும் பார்க்க வேண்டியது. இங்கே ஃப்ரைடே பார்க்குறீங்க, இவனும் கீழே இருக்கான், டவுன் சைட் செல் சைடுன்னு இருக்கான். இவனுமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல் சைடில் காமிக்கிறான். ரெண்டு பேரும் செல் சைடில் இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி டேஸு தான் நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது என்ட்ரிஸுக்கு, ஓகேங்களா. ரெண்டுமே சேம் சிமிலாரிட்டி. இப்போ எப்போல்லாம் எக்ஸிட் அடிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இங்கே வியாழக்கிழமையும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. வியாழக்கிழமை இங்கே ஓப்பனிங்கில் இவன் நெகட்டிவில் இருக்கான். எப்போ இவன் வரான்னா ஒரு 10-15 மினிட்ஸ் இங்கே வரான். ஸோ நெகட்டிவ் சைட் பயாஸே எடுக்கிறீங்க. எப்போ நீங்கள் எக்ஸிட் அடிக்கிறோன்னா, சப்போஸ் டே டைம் ஃப்ரேம்லேயே ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, என்ட்ரி எடுத்துகிறேன். எப்போ 0 கிட்ட வரானோ எக்ஸிட் அடிச்சிடணும். 0 கிட்ட 0 மேலே வரப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும். அதுதான் மெயின். இப்போ ரெண்டுமே சிமிலாரிட்டி இருக்குன்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் வின்னிங்கில் நம்பர் ஆஃப் சான்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு வந்து லாஸ் மேக்கிங்கில் வரும். இங்கே பார்க்குறீங்க டே ஃப்ரேமில் இங்கே வந்து மேலே இருந்துகிட்டே இருக்கான். இவன் வீக்லி இங்கே வந்து இந்த கேண்டில் தான் மேலே வரான். ஸோ பாசிபிலிட்டி நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களோட மூவ்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய சான்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. மண்டே மட்டும்தான் ரெண்டுமே சேமாக இருக்கும், டியூஸ்டே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவன் பார்த்தீங்களா டியூஸ்டே இங்கே கீழே இருக்கான், இவன் மேலே இருக்கான். ஸோ எங்கிட்ட எடுக்கணும், சப்போஸ் இந்த டேயில் நீங்கள் எடுக்க போகிற ரெண்டுமே கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய ப்ராபபிலிட்டி. சப்போஸ் நான் இருந்தாலும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் என்ன வருதோ அதுதான் எடுக்கணும் நீங்கள் அன்றைக்கி, புரியுதுங்களா. இதுதான் நிஃப்டிக்கும் சேம் சிமிலாரிட்டி நீங்கள் நிஃப்டிக்கும் பார்க்க வேண்டியது, ஓகேங்களா. ரெண்டு சைடும் இங்கே எப்போ வரான், இந்த 15 நிமிஷம் இங்கே ஃபஸ்ட்டு இவன் வந்து வீக்லியில் நெகட்டிவில் தான் இருக்கான். இவன் டெய்லியில் பாசிட்டிவில் ஆரம்பித்து ஒரு இந்த டைம் ஃப்ரேம் கிட்ட நெகட்டிவில் வர ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் அந்த டைமில் ரெண்டுமே சேமாக இருக்குன்றப்ப தான் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து நான் கீழே தான் இருக்கேன். சப்போஸ் எக்ஸிட் எங்கே அடிக்கணும்னு நான் சொன்னால இந்த 0 கிட்ட வந்தால் 0க்கு மேலே இங்கே வரானா, ஸோ இந்த இடத்துலலாம் எக்ஸிட் அடிச்சிடணும், வச்சிட்ருக்க தேவையில்லை. டே டைம் ஃப்ரேமில் 0 கிட்ட வந்தாலும் சரி, வீக்லி டைம் ஃப்ரேமில் 0 கிட்ட வந்து மேலே போகிற மாதிரி இருந்தாவே எக்ஸிட் அடிச்சிடணும், புரியுதுங்களா. இந்த வியாழக்கிழமை ரெண்டுமே சிமிலாரிட்டியும் இருக்கேன். இந்த மாதிரி டேஸாக பார்த்து எடுத்திங்கன்னா வாரத்தில் ஈஸியாக ஒரு 2 நாள் ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா இவனும் கீழே 3 பேருமே கீழேன்றப்ப நீங்கள் இது ஒரு நல்ல என்ட்ரிஸ் உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்லாவே கிடைக்கும்ன்றது தான் மேட்ரு. என்றைக்கோ ஒரு நாள் ரொம்ப ரேராக நான் பார்த்ததில் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுல ஒரு நாள் பார்த்துருக்கேன் பேங்க் நிஃப்டியில் மட்டும்.
உங்களுக்கு லாஸ் மேக்கிங் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி லாஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் பண்ணுறீங்கன்னா ஒரு லாஸ் ஸ்டாப்பிங் வந்து வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுன்ற மாதிரி உங்களோட கெப்பாசிட்டி 3500 5000 நான் வைக்கணும்னு நினச்சா நான் சொல்கிற சஜஷன் தான் 5000 கிட்ட லாஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸிட் அடிச்சிடணும். அதுக்கு மேலே அந்த டே வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்றது. இப்போ இங்கே எடுத்திருக்கீங்க டியூஸ்டே, இவன் வந்து 0 கிட்ட வந்துட்டான் இந்த என்ட்ரிக்கு அப்புறம். இங்கே பார்த்தீங்கன்னா 9:15 அப்புறம் நீங்கள் 9:20 தான் என்ட்ரி அடிச்சணும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 கிட்ட இங்கே வந்துட்டான். ஸோ உங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் வரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏன்னா 0க்கு இந்த இடத்துல வராமா எக்ஸிட் அடிக்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட லாஸ் இருக்குல்ல இங்கேருந்து இங்கே அப்ராக்சிமேட்டாக இங்கே என்னென்னா 80-85ன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி எடுத்திருந்தீங்க சப்போஸ் போகலன்னா அதான் 50 அதான் 80-100 பாயிண்ட்ஸ் 3500 உங்களுக்கு லாஸில் வெளில வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்து நீங்கள் வெளில வர்றதுக்கும் 100 பாயிண்ட்ஸு 150 மேக்ஸிமம். ஆனால் ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு இந்த லாஸஸ் வர்ற மாதிரி இருக்கும். டபுள் சைடு கன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமெல்லாம் கிளியராக டபுள் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்தானே இறக்கி விட்டு போயிட்டே இருக்கானு. அப் சைடு அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் இங்கே வந்து அப்ஸு மேலே வரல. ஆனால் டெல்டா ஹெவி டெல்டா இங்கே வந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேம் ஏறி டெல்டா ஹெவியாக இருக்குன்றப்ப டே டைம் ஃப்ரேமில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஜாரிட்டி டே டைம் ஃப்ரேமுக்கு தான். அதுக்கு தான் நான் குரூப்பில் வந்து ஒரு எழுதியிருப்பேன், அந்த ஒரு ஷீட்டு மாதிரி அனுப்பிச்சிருப்பேன். இண்டிகேட்டர் பயாஸ்ன்னு சொல்லி டைரக்ஷன் பயாஸ்ன்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் அதை மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இங்கே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து கீழே வரல, அதுக்கப்புறம் கழிச்சு தான் இங்கே கீழே வரான். இவனும் நெகட்டிவில் இருக்கான் நல்லா. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்து நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அதை தான் நான் சொல்ல வர்றது. இங்கே ஒரு என்ட்ரி அடிச்சிங்களேன், உங்களுக்கு வேண்டிய பாயிண்ட் போதும். நான் சொன்ன மாதிரி 100 150 கண்டினியூஸாக நெகட்டிவ் க்ரீன் கேண்டலே வரல, பெருசாக இங்கே வருது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு போதும்னு நினச்சிங்கன்னா இங்கே டெல்டாவில் க்ரீன் வரல. ஸோ டெல்டாவில் எப்போ லைட்டாக க்ரீன் இங்கே வர ஆரம்பிக்குதோ ஸோ நீங்கள் எக்ஸிட் அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல டெல்டா கேண்டில்ஸு இங்கே இந்த இடத்துல இங்கே பார்த்துட்டு பெருசாக உங்களுக்கு போகுதுன்னா எக்ஸிட் அடிச்சுட்டு வந்துடலாம் என்ட்ரி எடுத்துகிட்டு. 900லேருந்து இங்கே ஒரு 700 700 750 வருது. ஒரு 200 250 பாயிண்ட்ஸ் போதும். பேங்க் நிஃப்டின்றப்ப நிஃப்டிக்கு காமிச்சிடா சேம் சிமிலாரிட்டி தான் உங்களுக்கு. இண்டிகேட்டர் 2 இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் வேணாம், இதுலேயே வச்சுக்கிறேன். நிஃப்டி ஆட் பண்ணிவிட்டு இதை மூவ் டு பிலோ கொடுத்துட்டிங்கன்னா கரண்ட் பிளேன் பிலோ நியூ பிளேன் பிலோ கொடுத்துருங்க. மேலே நான் மோஸ்ட்லி டெய்லி பையர்ஸு கீழே இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணும்னா மாற்றி கூட வச்சுக்கோங்க. இல்லை செட்டிங்ஸில் வீக்லி ஆங்கர் கொடுத்துருங்க போதும், அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் இல்லை. உங்களுக்கு ஹையர் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். இந்த இதை இங்கே இது மந்த் எண்ட் எக்ஸ்பெரி, ஸோ அதனால் பெருசாக பார்க்க தேவை. இருந்தாலும் நான் சொல்ல வர்றது அதுதான். ரெண்டுமே சிமிலாரிட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து கீழே. வியாழக்கிழமை இதுனா இருக்கு டே டைம் ஃப்ரேமில் மேலே போயிருக்கு. இங்கேருந்து இங்கே கேப் டவுன் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் இறங்கின பிறகு இது கீழே தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி என்ட்ரிஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இருக்கும். அதுக்காக தான் டே டைம் ஃப்ரேம் தான் மெஜாரிட்டி என்ட்ரி எடுக்கிறதுல. சப்போஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி. இங்கே வந்துருச்சு வியாழக்கிழமை மார்க்கெட் முடிகிறப்ப என்ன ஆச்சு, இங்கே கீழே வந்து முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை அப்படியே கண்டினியூ ஆகிருக்கான். ஸோ இதுவுமே கண்டினியூ நீங்கள் இதை பேஸ் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா செல் சைடு போயிருப்பீங்க. இங்கே பாருங்கள் வெனஸ்டே புதன்கிழமை, ஆனால் சைட்வேஸில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டு, பெரிய இது இல்லை, சைட்வேஸில் தான் மார்க்கெட் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவனும் செல் சைடு இவனும் செல் சைடு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு லாஸும் பெருசாக வந்திருக்காது. 0 கீழே வரல, அங்கேயே முடிஞ்சிருப்போம் இந்த என்ட்ரியில். இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸில் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஹோல் டேயில் கரைச்சி விட்ருப்பாங்க. நல்லா பாயிண்ட்ஸை கரைச்சிருப்பானுங்க. நீங்கள் என்ட்ரி இடத்துல இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட சேம் லொக்கேஷன் முன்ன பின்ன பெருசாலாம் இருக்காமல் இங்கே எடுத்திருக்கீங்க. இல்லை இந்த கேண்டலில் எடுத்தால் கூட இன்றைக்கி பெருசாக இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு அங்கேயே தான் முடிஞ்சிருக்கு, பெருசையே இது கிடையாது. ஸோ அதுக்காக மேஜராட்டி நீங்கள் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வர. வேறு எதுவும் இல்லை, இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்சைடுக்கு இதோ மார்க் பண்ணியிருக்கேன்னா இவன் நெகட்டிவ் வந்திருக்கான், இவனும் நெகட்டிவ். இவன் வியாழக்கிழமையும் அதே மாதிரி தான் கீழே வந்துட்டான், இவனும் நெகட்டிவ். எப்போல்லாம் 0 கிட்ட வரணும் நான் அதை தான் சொல்ல வரேன். 0 கிட்ட இங்கே வந்துட்டானாவே எக்ஸிட் அடிச்சிருங்க.
நீங்கள் ரெண்டும் சேம் சிமிலாரிட்டி என்ட்ரிஸ் எடுக்கிறீங்கன்னா அவ்வளோதான். வேறு அப்சைடுக்கும் ரெண்டுமே அப்சைடில் இருந்துச்சுன்னா அப்சைடு போய்க்கோங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ரெண்டுத்துலேயுமே நெகட்டிவ்னா நெகட்டிவ், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ். இது தான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சது. வேறு எதுவும் இல்லை. இது பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 0 வந்தாலும் சரி, ரெண்டுமே நெகட்டிவ்னு எடுத்துட்டீங்க. இந்த இடத்துல 0க்கு மேலே போல இவன் 0 கிட்ட வந்து இதாகிட்டனாவே நீங்கள் இது பண்ணுவீங்க.